السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. قال النبي صلى الله عليه وسلم: خير الكلام كتاب الله وخير هدي هدي محمد صلى الله عليه وسلم. صدق الله العظيم وصدق النبي الكريم. ربي أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي. اللهم اغفر شيوخنا ولجميع الحاضرين برحمتك يا أرحم الراحمين. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்பாளன், எல்லாமல்ல இறைவனுடைய திருநாமம் கொண்டு என் வார்த்தைகளை துவக்கம் செய்கிறேன். சலாமும் சலவாத்தும் கண்மணி நாயகம் முகமது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களது சஹாபாக்கள், தோழர்கள், குடும்பத்தினர்கள், இறை நம்பிக்கையாளர்களாகிய நம் அனைவர்கள் மீதும் என்றைக்கும் உண்டாகட்டுமாக. துவக்கமாக நான் ஓதி காட்டிய இறைவசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லுகிறான்: திருக்குரானை ஓதுவதற்காக நீங்கள் துவங்கினால் ஷைத்தானிடமிருந்து நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள் என்று சொன்னான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழிப்பறைக்கு செல்வதாக இருந்தால், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹுபுஸி வல் ஹபாயிஸ், ஹுபுஸ் ஹபாயிஸ் என்கிற ஷைத்தானை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன்னு சொன்னாங்க. அதுபோல கழுதை கத்தினால் அது ஷைத்தானை பார்த்து கத்துகிறது. நீங்கள் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று ஓதிக்கொள்ளுங்கள் என்றார்கள். கொட்டாவி ஏற்பட்டால் வாயை முடிந்த வரைக்கும் அடக்கி மூடி அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லுங்கள் என்றார்கள். இப்படி எடுத்தெறியப்பட்ட ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடுகிற ஒரு நிகழ்வை, அதற்கான வழிமுறைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். ஷைத்தான் என்பது யார்? உண்மையில் ஷைத்தான் நம்மோடு இருக்கிறான். இன்ன ஷைத்தான் எஜ்ரி மஜ்ர தமில் இன்சான். நிச்சயமாக ஷைத்தான் மனிதனுடைய இரத்த நாளங்கள் ஓடக்கூடிய இடங்களெல்லாம் ஓடுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எல்லோருக்கும் ஷைத்தான் இருக்கிறான். அப்படி என்றால் இறை தூதர் அவர்களே உங்களுக்கும் இருக்கிறானா என்று கேட்டபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: ஆம், எனக்கும் இருக்கிறான். ஆனால் அதிலே ஒரு சின்ன மாற்றம் இருக்கிறது. அந்த ஷைத்தான் எனக்கு வெளிப்பட்டு விட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நம்முடைய ஷைத்தான் நம்மை தினமும் வழிகெடுத்து கொண்டிருக்கிறான். இந்த நிலையில் அவனது சூழ்ச்சிகளை விட்டும் நாம் எச்சரிக்கையாக இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். மனிதனுடைய இரத்த நாளங்கள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறான். அவன் ஓடாத இடம் என்று சொன்னால் மனிதனுடைய உடலிலே கண்ணின் மைய பகுதி. அதுதான் பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் வளராத ஒரு பகுதி, இரத்தம் ஓடாத ஒரு பகுதி. எனவே இரத்தம் ஓடவில்லை என்பதற்காக இங்கே ஷைத்தானுடைய ஆதிக்கமும் கிடையாது. மீதி எல்லா பகுதிகளிலும் ஷைத்தான் ஓடிக்கொண்டே இருக்கிறான். சமயம் கிடைக்கிற போது அவன் நம்மை கெட்ட விஷயத்தின் பக்கம் தூண்டிக்கொண்டே இருக்கிறான். எனவே நாம் கவனமாக இருந்து அவனுடைய சூழ்ச்சிகளிலிருந்து விலகி இருக்க வேண்டியது நம்முடைய தலையாய கடமையாக இருக்கிறது. அதற்கு விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று ஓதிக்கொள்ள வேண்டும். எடுத்தெறியப்பட்ட ஷைத்தானை விட்டும் நான் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அவனிடத்தில் தான் கேட்க வேண்டும். வேறு இடத்துல கேட்க முடியும்? இந்த பாதுகாப்பு கூட இறைவன் தான் தர வேண்டும். கழிப்பறைக்குள்ளே ஒரு ஷைத்தான் இருக்கிறான், அவனிடத்து தீங்கிலிருந்து பாதுகாப்பு. வெளியே சென்றால் பல்வேறு வகையான தீவினைகள் இருக்கிறது, தீமைகள் இருக்கிறது, அதிலிருந்து பாதுகாப்பு. மொத்தத்தில் இறை நினைவை இழக்கச் செய்கிற எல்லாமும் ஷைத்தானாக இருக்கிறது. அவற்றிலிருந்து நாம் பாதுகாப்பு தேட வேண்டும். அடிக்கடி அல்லாஹ்விடத்திலே துவா செய்து கொண்டிருக்க வேண்டும். ஷைத்தானை இடம் காண வேண்டும், அவனது சூழ்ச்சிகளை இடம் காண வேண்டும், அதிலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டும். அதற்காக தொடர்ந்து பிரார்த்திக்க வேண்டும், அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள் இன்னதென்று சொல்ல முடியாது. அது பல்வேறு வகையில் இருக்கும், தந்திரமாக இருக்கும், புதிய புதிய அணுகுமுறைகளாக இருக்கும். கொஞ்சம் விழிப்புணர்வாக இல்லாவிட்டால் மிகச் சீக்கிரமாக நம்மை இரையாக்கி கொள்ளக்கூடிய வலிமை படைத்தவன் ஷைத்தான். எனவே அதிலிருந்து நாம் பாதுகாப்பு பெற வேண்டும். திருக்குரானை ஓத துவங்கும் போதும், இன்ன பிற விஷயங்களை ஓத துவங்கும் போதும், நல்லறங்கள் செய்ய துவங்கும் போதும்
ஷைத்தானுடைய குறுக்கீடுகள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று துவா செய்ய வேண்டும். எந்த அளவிற்கு என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கணவன் மனைவி உறவு கொள்வதற்கு முன்னாலே அல்லாஹும்ம ஜன்னிபுர ஷைத்தான் என்று ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடினால் அன்றைய இரவில் அவர்களுக்கு குழந்தை விதிக்கப்பட்டிருந்தால் குழந்தை ஷைத்தானுடைய தீண்டுதல் இல்லாமல் பிறக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே எல்லா காரியங்களிலும் அவன் தீமை ஏற்படுத்த வல்லவன், சக்தி உடையவன். அவனிருந்து பாதுகாப்பு பெறுவது நமக்கு மிகப்பெரிய கடமையாக இருக்கிறது. எனவே விழிப்புணர்வோடு இருந்து ஷைத்தானுடைய தீமையை விட்டும் நாம் பாதுகாப்பு பெறுவோம். அதற்காக இறைவனை ஒவ்வொரு முறையும் கேட்டு பெறுவோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.